சோதுகவும் 2 திரைப்படத்திலே நடித்திருக்கின்ற கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். பத்திரிகை துறை ஊடகத்துறை நண்பர்களுக்கு சகோதரர்களுக்கு என்னுடைய வணக்கம். ஒரு திரையுலக பயணம் ஒரு 45 ஆண்டு காலமாக போய்கொண்டிருக்கிறது. இதில் இப்போ நடிக்கிற இந்த படத்தில் இன்றைய இளைஞர்களோடு சேர்ந்து நடிப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். தம்பி சிவா அவர்கள் ஒரு அருமையான அற்புதமான ஒரு கலைஞன். தம்பி கருணாகரன் இவர்களோடு நான் நடிக்கிறேன். சிவா எப்படின்னா திரைப்படத்தில் வந்து வில்லனாக நடிப்பாங்க, நேராக பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க. படத்தில் காமெடி பண்ணுவார், நேராக பார்க்கும்போது ரொம்ப கோவக்காரராக இருப்பார். ஆனால் சிவாவை பொறுத்த வரைக்கும் படத்தில் எப்படி ப்ளசண்ட்டாக இருக்காரோ அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் ப்ளசண்ட்டாக. அவர் மட்டும் இல்லை, அவரை சூழ்ந்து இருக்கிற ஏரியாவே வந்து கலகலப்பாக வச்சிருக்கிற ஒரு அருமையான ஒரு நல்ல தம்பி. அவர்களோடு நடிப்பதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்பு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கறது. இரட்டிப்பு மகிழ்ச்சி என்னென்னா, 45 வருஷமாக நடிச்சுக்கிட்டு இருக்க ராதாரவி அவரோடையும் நான் இந்த படத்தில் நான் நடிக்கிறேன். எம்எஸ் பாஸ்கரோடையும் நடிக்கிறேன். அதனால் வந்து அதற்கும் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் குமார் சார் அவர்களுக்கும் தங்கராஜ் அவர்களுக்கும் இயக்குனர் அர்ஜுன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக் கொள்கின்றேன். சிவா பேசும்போது சொன்னார், இந்த மாதிரி எந்த படத்தை பற்றி எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க, இந்த படத்தை பற்றி கேட்டாங்க, யார் நடிக்கிறாங்கன்னு கேட்டாங்க. வாகை சந்திரசேகர் நடிக்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவர் நல்லா தமிழ் பேசுவார் அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க சார் அப்படின்னாரு. நான் சொன்னேன், சிவா உடனே நீ கவுண்டர் கொடுத்துருக்கணும் அம்மாவுக்கு. வாகை சந்திரசேகர் நல்லா தமிழ் பேசுவார், ஆனால் தமிழ் படத்துலேயே நடித்தவன் நான் நீ சொல்லியிருக்கலாம், அந்த அளவுக்கு அம்மாட்ட சொல்லியிருந்துருக்கலாம் அப்படின்னேன். இங்கே பேசும்போது சந்தோஷ் நாராயணன் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு பாட்டு அதெல்லாம் வந்து ரசிக்கும்போது அப்படியே வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓவராக அப்படி போய் ஒரு நடிச்சு கிடிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு இது கொடுத்தாக வேண்டியிருக்கும் மேடைக்கு வந்தால். இந்த மேடையில் அது நடக்கவே இல்லை, எல்லாம் யதார்த்தமாக இருந்தாங்க. இது என்னென்னா, இப்போ தான் பிரம்மாண்டமான விழாக்கள் நடக்குது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சின்னதாக தான் கேசட் வெளியீட்டு விழாவோ இந்த மாதிரி நடக்கும், ப்ரீவியூ ஷோ நடக்கும். ப்ரீவியூ ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது அங்கே அந்த படத்தோட டைரக்டர் ஆர்டிஸ்ட் எல்லாம் நிற்பாங்க. என்னுடைய நண்பர் சத்யராஜ், மாப்பிள்ளை சத்யராஜ் சொல்லுவான், வெளியே வந்த உடனே என்னென்ன ரெடி பண்ணி வச்சுக்கிறது வச்சுட்டு அதோ பிரமாதம் ஈத்து எல்லாத்தையும் ஒன்றும் இல்லைன்னு பாராட்டிட்டு வீட்டுக்கு போய் கண்ணாடியை பார்த்து வாய் வலிக்குதே, எவ்வளோ நேரம் இழுத்து இழுத்து பொய்யா சிரிக்கிறது அப்படின்னு நான் டயர்டாக இருப்பேன்னு சொன்னாப்புல. ஸோ அது வந்து எந்த படமாக இருந்தாலும் 6 மாதம் எடுத்தாலும் 1 வருஷம் எடுத்தாலும் 5 வருஷம் எடுத்தாலும் அந்த படத்தை வந்து வெற்றி படமாக அமையணும், இந்த படம் ஓடணும் அப்படின்னு தான் படம் எடுப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தில் இருக்க நிறைகளை மட்டும் வாழ்த்திட்டு வர வேண்டியதான் நம்முடைய வேலை. அதற்கு தான் வந்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் இருக்கீங்க, நீங்கள் தான் அதனுடைய குறைகளையும் நிறைகளையும் சொல்லணும். எங்களை போன்றவர்கள் வந்து நிறைகளை மட்டும்தான் சொல்லிட்டு வரணும். ஒரு சிங்கம், காட்டில் ஒரு சிங்கம் இருந்திருக்கு. அந்த சிங்கத்துக்கு ஒரு ஆடு அப்படி போயிருக்கு. அந்த ஆடை கூப்பிட்டு, என் வாய் நாறுதான்னு பாரு, மோந்து பாரு, முகர்ந்து பாருன்றிருக்கு. ஆமாம் அப்படின்னோடனே சிங்கத்துக்கு கோவம் வந்து அடிச்சிருச்சு. என்னையவே பார்த்து என் வாய் நாறுன்னு சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுருச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஓநாய் அதை பார்த்துக்கிட்டே இருந்தது. ஓநாயை வந்தது. ஓநாயை கூப்பிட்டு என் வாய் நாறுது பாருன்னு சொல்லிச்சு. ஓநாயை வந்து நாறுதுன்னு சொன்னால் ஆடு மாதிரி அடி வாங்கிடுவோமே சொல்லிட்டு நாரலை அப்படின்னு பொய்யா சொல்கிறேன்னு சொல்லி சிங்கம் மறுபடியும் அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நரி வந்திருக்கு. நரி வந்தோடனே நேராக வந்து சிங்கத்தில் வந்து சிங்கம் என் வாயை மோந்து பாரு, முகர்ந்து பாரு, நாறுதான்னு கேட்டிருக்கு. இப்படியே மோந்து பார்த்துட்டு நரி, 2 நாளாக எனக்கு ஜலதோஷம், எந்த வாடையும் தெரியல அப்படின்னு நரி சொல்லிச்சான். அப்போ நீ போயிடுன்னு சொல்லிடுச்சான். அந்த மாதிரி சில நேரங்களில் நரி மாதிரி சைலண்ட்டாக போயிட வேண்டியதான். அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கு என்னன்னா, அன்றைய காலம் வேற, இன்றைய காலம் வேற. அன்றைக்கு கூட ஒரு நண்பர் கேட்டார், என்னங்க இன்றைக்கு கேரவன் கலாச்சாரம், அன்றைக்கு வந்து நீங்கள்லாம் அப்படிலாம் இல்லையே அப்படின்னு. அன்றைக்கி மரத்தடியில் எல்லோரும் ஒன்றா உட்காந்துருந்தோம். அதாவது அதுலேயும் குறை இருக்குது, நிறைய இருக்குது, இதுலேயும் குறை இருக்குது, நிறைய இருக்குது. அங்கே ஒன்றா உட்காந்து எவ்வளோ நேரம் பேசிக்கிட்டே இருப்போம், அரட்டை அடிச்சுட்டே இருப்பான். அப்புறம் போர் அடிச்சோன்னே சேரை அப்படி திருப்பி மரத்தை பார்த்து ஒருத்தர் உட்காந்துருவான். அது கேரவனில் உட்காந்துருக்கும் போது தானே. ஸோ இப்படியெல்லாம் நடக்குது. இப்போ கேரவனில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து அரட்டை அடிக்கிறது நடக்குது.
இப்போ நாங்கள் எங்கள் ஷூட்டிங்கில் எல்லாருமே சிவா கர்ணா எல்லோரும் ஒரே கேரவனில் உட்காந்தார். இது மாதிரி நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. இதில் எனக்கு என்ன மகிழ்ச்சி, என்ன நான் கற்றுக்கிட்டேன்னா, இன்றைய சினிமாவை, இன்றைய மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கிறது. மக்களுடைய ரசனையும் இன்றைக்கு மேடையில் நின்று பேசினார்களே, ஒரு புதிய திரையுலகத்தை புதிய பாதையிலே புதிய இலக்கை நோக்கி எடுத்து செல்லுகின்ற இளம் இயக்குநர்களாம் இங்கே வந்து வாழ்த்தினார்கள். ஸோ அந்த மாதிரி திரையுலகமும் புதிய பாதையிலே கொண்டு செல்கிறது. மக்களுடைய ரசனையும் மாறி இருக்கிறது. டெக்னிக்கலாகவும் ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. அதனால் அதிலெல்லாம் சேர்ந்து அந்த இளைஞர்களோடு கைகோர்த்து நானும் ஓடுவதில் பெருமைப்படுகின்றேன். இந்த படத்திலே நடித்ததிலே எனக்கு நெஞ்சார்ந்த மகிழ்ச்சி. அதற்காக தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் கலைஞர்களுக்கும் தம்பி சிவா போன்ற இன்னொரு நடித்திருக்கிறவர்களுக்கும் கதாநாயகிக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஆர்டிஸ்டாக நான் அப்பப்போ நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறது, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு கூடயும் ஷேர் பண்ணுறது, சீனியர் ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சின்னதுலேருந்து பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக வச்ச பல பேரோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். கிரேட் ப்ளஷர் ஒர்க்கிங் வித் யூ சந்திரசேகர் சார். அகெயின் MS பாஸ்கர் சார் பையனாக நடிச்சிருக்கேன். ராதாரவி சார் மற்றும் எல்லா ஆர்டிஸ்டோடையும் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அண்ணாவோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒன்று லாஸ்ட் வீக் ப்ரெஸ் மீட்டில் ஒன்று பண்ணார். நிখিல் சாரை கூப்பிட்டு லைட்ஸ் ஆஃப்னோன்னா எப்படி 4 சட்டம் மாற்றுறீங்கன்னு கேட்டார். அதுக்கு அவர் என்ன தெரியுமா பண்ணார், நான் வேலை தேடும் போது கூட இத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன். லாஸ்ட் 3 நாளில் ஒரு 27 சட்டம் மாற்ற வச்சார். எங்கள் 2 பேரையும் மொத்தமாக 27 இன்டர்வியூ 1/2 அன் ஹவருக்கு ஒரு சட்டையை மாற்றுற மாதிரி பண்ணி விட்டார். இன்னும் தூரம் இந்த மாதிரி நிখিல் சார் எதுவும் சொல்லிடாதீங்க, என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். நான் நலன் பேசும்போது சொன்னார், சிவிகுமார் சார் வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஆலையும் ஜட்ஜ் பண்ணுவார் அப்படின்னு. அதில் வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் ஆக்சுவலாக நான் அவுட்டு. அருமை பிரகாசம் ப்ரோ லாஸ்ட் மினிட்ல என்னை வேறான்ட்டார். பட் எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகிடுச்சு. நலன்னு சொன்னால், இல்லை மச்சி நிறைய ரோல்ஸ் இருக்குடா, பார்த்துக்கலாம்டா, வேறு ஏதாவது ரோல் பண்ணுறா அப்படின்னு. இல்லையடா ஃபுல்லாக நீ எனக்கு அருமை பிரகாசம் ஷார்ட் ஃபிலிம்லாம் எழுதிட்டியாடா அப்படின்ட்டு கார்த்திக் சுப்ராஜ்ட்டு போய் புலம்புனேன். அவர் ரெக்கமெண்ட் பண்ணார் சிவகுமார் சார்கிட்ட போயிட்டு, இல்லை ஒரு சர்ப்ரைஸாக இருக்கும், கருணாத் பண்ணட்டும் அப்படின்ட்டு. ஸோ அப்படி வந்தது தான் அருமை பிரகாசம் ரோல். இன்னைக்கு அதோட சீக்வல்லையும் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்ச. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வாழ்த்த வந்த அனைத்து இயக்குநர்களுக்கும் நன்றி, பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் லைக் ஐம் ஸோ நர்வஸ். அண்ட் சிவி சார் ரொம்ப தேங்க்ஸ். எப்படி நலன் சாருக்கு கார்த்திக் சாருக்குலாம் நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்களோ அதே மாதிரி எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து லைக் இந்த மூவியில் என்னை ஹீரோயினாக போட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் கருணா சார் தேங்க்யூ ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார். அண்ட் December 13th மூவி ரிலீஸ் ஆகுது, கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. சூதுகோம் 2 ட்ரெய்லர் ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பராக இருக்குது, ஒரு பெரிய லாஃப்டர் ரைடாக இருக்குது. வாழ்த்துக்கள் டு த சூதுகோம் டீம், அர்ஜுன் அண்ட் டிஓபி கார்த்திக், எல்லாத்துக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டிஓபி அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே, ஹோல் டீமுக்கு என்னோட நன்றி அண்ட் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பராக இருக்குது சார். சிவி சார் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக சூதுகோம் 2 வெல்லும், அதில் டவுட்டே இல்லை. சிவி சார் பற்றி சொல்லணும். ஆக்சுவலி வந்து ரொம்ப டைமில் இருந்தாலும் டக்குன்னு முடிச்சிடுறேன். சூதுகோம் 2 ஆக்சுவலி நான் உள்ளே வந்து இல்லை. ஆக்சுவலி என்னை வந்து ரொம்ப சிவி சாருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். ரொம்ப எல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி ஒரு ஆக்சுவலி அவர் சார் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க, இன்ஸ்பெக்டர் கேரக்டரு. அப்புறம் வந்து நான் வந்து இல்லை அதில் வந்து அந்த நயன்தாரா கோயில் கட்டுற கேரக்டர் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோன்னே நலன் சிரிச்சாப்ல, ஹே பாஸ் என்ன பாஸ் காமெடி பண்ணுறீங்க? இல்லை பாஸ் நான் காமெடி பண்ணுவேன்னு சொன்னேன், நம்பவே இல்லை. அதுக்கு பின்னாடி வந்து கார்த்திக் சுப்பராஜ் இந்த மாதிரி நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்து அப்புறம் வந்து டெஷ்யூட் எல்லாம் எடுத்தார். அவருக்கு பாதி படம் எடுக்கிற வரைக்கும் என் மேலே நம்பிக்கையே கிடையாது. ஒரு நாள் ஸ்ரீனிவாச கவினேன்னு நினைக்கிறேன், எடிட்டில் பார்த்துட்டு வந்து பாபி நல்லா நடிக்கிறான், இல்லை எனக்கு பார்க்கும்போது எப்போ தெரியுது நல்லா தான் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி ஒரு அப்போ தான் சாட்டிஸ்ஃபை ஆனார். ஆக்சுவலி நடிக்கும்போது ஒரு சீன் சொல்லுவார், இது பஸ் இது ஓகே வேணும், ஒரு 1/4 ஸ்பூன் குறைங்களேன் அப்படின்வார், இல்லைன்னா பஸ் கொஞ்சம் ஸ்பூன் ஏற்றுவாங்கன்னு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நானும் நலனும் வந்து சூதுகோமில் வந்து ஒர்க் பண்ணோம். சிவி சார் சூதுகோம் 2 சம்பளம் என்னால் மறக்கவே முடியாது. ஐ சூதுகோம் 1 2 சாரி சிவா வந்துச்சா? நான் மறந்துட்டேன். ஸோ ஒரு நாள் அவர்கிட்ட வந்து இதுக்கு நம்பர் ஞாபகம் இல்லை, ஒரு சிவி சார் இந்த மாதிரி ஒரு 50,000 அர்ஜென்ட்டாக வேணும், இந்த மாதிரி அந்த சம்பளம் கொடுத்தீங்க நல்லாயிருக்கும் அப்படிதான்டா. சர்ரா ரைட்டு கொடுத்துருவோம் அப்படின்னாரு. முன்னாடி பாபி ஷூட்டிங் முடிச்சா போயிடாத, ஈவினிங் பார்ட்டி இருக்குடா அப்படின்னாரு. ஓகே சார் சூப்பர்னும். டீனரில் கேண்டி கிளப் கூப்பிட்டு போனார், நல்லா குடித்தோம், ஜாலியாக இருந்தோம், எல்லாம் முடிஞ்சு. சாரி சார் முடிஞ்சோடனே இந்தடா நீ கேட்ட 50,000 இந்த 40,000 பில்லு பார்ட்டி நீ தான் கொடுத்துருக்க, இந்த கழிச்சுக்க, இந்த 10,000 எடுத்துக்க. இப்படியெல்லாம் யாராலும் சம்பளம் வாங்க முடியாது, நான் மட்டும்தான் அப்படி வாங்க முடியும், அது சிவி சார் கிட்ட மட்டும்.
ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்குவார். எப்பப்பெல்லாம் வந்து கொஞ்சம் சோகம் பணம் வேணும் அப்படி கேட்டிங்கன்னா, அப்படியாடா ஈவினிங் பார்ட்டிக்கு வந்ததா, அது கருணாகரன் இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, பார்ட்டி கொடுத்தே கழிச்சிருவார். அதுதான் சிவி குமார் சார். அண்ட் ஃபைனலி டைமில் அதனால தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக அமையும் நிச்சயமாக, அதில் எந்த டவுட்டும் இல்லை. ஏன்னா அதில் நடிச்சிருக்கிறது யாருன்னா அகில இந்தியா சூப்பர் ஸ்டார் நம்ம சிவா சார். ஏன்னா சில கேரக்டர்ஸ் மட்டும் சில பேராலே மட்டும் பண்ண முடியும். அது வந்து சிவாவில் மட்டும்தான் சில கேரக்டர்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி இந்த கேரக்டர் அமையும் குருநாத்ன்ற கேரக்டர்ன்றது நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். அண்ட் கருணாகரன் நீ தான், உன்னை வந்து வேறு ஆப்ஷனே கிடையாது. தட் இஸ் கருணாகரன். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் சார் இந்த படத்தை. ஹோல் டீம், மற்ற காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி இது சொல்லாமல் முடிச்சுட்டு போனேன்னா கண்டிப்பாக வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு எந்த இடம் இருக்காது. தமிழ் சினிமாவின் தந்தை, தி பவுடர் ஸ்டார் நிக்கில் முருகன் அண்ணனுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ பாபி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து நான் லண்டனில் ஒரு பார்ட்டி கொடுக்குறேன்னு சொன்னார் சிவி குமார். ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது, ஓகே ஃபுல் பேமெண்ட்டும் கழிக்கிறதுக்கு தான் அதை பண்ணுறாரு அப்படின்ட்டு. அந்த விஷயம் சொன்னதுக்கு நன்றி சார். நான் ஊரில் இல்லை. ஸோ இந்த படம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னா, அதே தான் ஃபஸ்ட்டு சிவி குமார் அண்ட் அர்ஜுன் 2 பேர் வந்தாங்க. வந்து இது மாதிரி நம்ம சூதுகம் 2 பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு கேட்டு சொன்னது என்ன சார், நல்ல படம் அது, அந்த படம் நம்ம பண்ணி சொதப்போனோம் சார். இல்லை இது நல்லனே ஒரு லைன் சொன்னார் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் இங்கே வந்து தான் தெரிஞ்சுது நல்லனுக்கு பார்ட் 1 மறந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ பார்ட் 1 மறந்து பார்ட் 3 வேறு சொல்கிறாங்க. ஸோ பிரதர் அப்படி தான் என்னை ஏமாற்றிட்டாங்க பிரதர். ஓகே, ஸோ நலன் சொன்னார் அப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ப்ரீக்வல், அந்த படத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துடைய கனெக்ஷன். அந்த இந்த படம் வந்து நான் இல்லாமல் இருக்கலாம், விஜய் சேதுபதி அவர் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அருமை பிரகாசம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அதுதான் வந்து நம்ம கருணாகரன். என்னென்னா வந்து ஒரு பையன் எல்லாத்தையும் பண்ணுவான், எல்லா அக்யூஸ்ட் வேலையும், ஆனால் அவன் மூஞ்சை பார்த்தா அது மாதிரி தெரியவே தெரியாது. ரியல் லைஃப்லேயும் அப்படி தான் பயங்கரமான அக்யூஸ்ட்டு. பார்த்தா கை தட்டுறது எல்லாம் உண்மையை தெரிஞ்ச எல்லாருமே. காலையில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி போட்டு வந்தார் கார்த்திக் சுப்ராஜ், நல்லாயிருக்கு தயவுசெய்து கேட்டுட்டு அப்படின்ட்டாரு. ஸோ அந்த அளவுக்கு அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ இங்கே வந்து சிவி குமார் பற்றி வரேன். என்னென்னா சிவி குமார் வந்து ஒரு பெரிய அசட் நம்ம மூவி இண்டஸ்ட்ரிக்கு. ஏன்னா அவ்வளோ டேலண்ட்ஸ் வந்து அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுருக்காரு. அவர் பெரிய யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகம் எல்லாம் சொன்னாங்க. யூனிவர்சிட்டி கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், ரூம்ஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் ரொம்ப டேமேஜாக தான் இருக்கும். ஐயோ இங்கேடா படிக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் வெளில வர ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வருவாங்க. அதுதான் வந்து அந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி அது. ஸோ மார்க் வாங்குகிற யூனிவர்சிட்டி, ஆனால் ஃபெசிலிட்டிஸ் ரொம்ப கம்மி. சிலதில் சேர் இருக்கும், சேர் கூட இருக்காது, கீழே உட்காருங்க. ஸோ அந்த மாதிரி சிவி குமார். ஆனால் அந்த அப்படிப்பட்ட ஒரு சிவி குமார் இவ்வளோ திறமையை வந்து இந்த சினிமாவை நேசிக்கிற ஒருத்தர். அவர் வந்து ஒரு மேடையில் கண் கலந்து நான் வந்து பார்த்தேன். அதை வந்து நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா சினிமா இவ்வளோ லவ் பண்ணி இவ்வளோ டேலண்ட்ஸை கொடுத்துருக்காரு. எவரெல்லாம் 100% சினிமாவில் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தா மாதிரி இன்னும் 10 வருஷம் கழிச்சு அவ்வளோ பேர் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுவார். லவ் யூ பிரதர் ஃபார் திஸ். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் எதுக்கு சொல்ல தெரியுதுல்ல. அந்த செக்கு படம் முடித்தவொடனே தரேன்னு சொல்லியிருக்காங்க சார். லவ் யூ ப்ரோ, இதெல்லாம் சும்மா. ஓகே, அதுக்காக நீங்கள் இதை மறந்துடாதீங்க. ஓகே, உண்மையிலேயே நீங்கள் நிறையா படங்கள் பண்ணணுன்றது தான் என்னுடைய மனசார ஆசை. அப்புறம் தங்கம் சினிமாஸ் இந்த படத்தில் வந்து இன்னொருத்தர் வந்தார். என்னப்பா இவர் பண்ணுறாரா அர்ஜுன் அப்படின்னு கேட்டேன். பண்ணுறாருப்பா, ஹோட்டல் வச்சுருக்காரு அப்படின்னாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ஹோட்டல் வச்சுருக்கிறது வந்து ஸ்கூட்டியில் போகிறாரு, காசு இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் தங்கம் சினிமாஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான மனிதர். கரெக்டாக ஒரு ஸ்கெடியூல் முடிச்சோன்னா ஒரு பேமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா முடியுதுரா ஸ்கெடியூல் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் நல்ல சாப்பாடு வரும். சாப்பிட்டு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், இதே சாப்பாடை வீட்டுக்கு அனுப்புகிறேன் சார். நானும் வெயிட் பண்ணுவேன் செக்கு கிக்கு எதுனா வருதா அப்படின்ட்டு. அடுத்த ஸ்கெடியூல் முடிச்சிடலாம் அப்படி. அடுத்த ஸ்கெடியூல் ஒரு புதுசாக ஒரு வத்த குழம்பு எடுத்துகிட்டு வந்து தராரு. ஸோ இந்த படத்தில் நான் வந்து வாங்கின பேமெண்ட் வந்து வத்த குழம்பு இல்லை சும்மா சொன்னேன் சார், கோச்சிக்காதீங்க. ஏன்னா ஜாலியாக இருக்கிறதுக்காக சொல்கிறது, அதுக்காக அந்த செக்கை மறந்துடாதீங்க. இது அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது. இன்னும் சாமி பக்கத்துலேயே வச்சுருக்காங்க. ஓகே, ஓடிடி முடித்தவொடனே அப்புறம் சேட்டலைட் முடித்தவொடனே தரேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இதோட சாட்சி எதுவுமே ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் இந்த படத்தில் வந்து
சந்திரசேகர் சார், ஐயோ அவர் இப்படி சொல்லாமல் இருக்க முடியும். ஏன்னா வந்து எங்கள் அம்மா சொன்னது நல்லா தமிழ் பேசுகிறார், அவர் கூட நடிக்கிறேன்ட்டு. அவர் இன்னும் 2 படத்தில் நடித்தா என்ன மாதிரி அவர் பேசுகிறவர் போல இருக்குது. அந்தளவுக்கு பயமாக வேறு இருக்கு சார். நீங்கள் வேறு ஓகே. அண்ட் ஹரிஷா கிரேட் ஜாப். அதுக்கப்புறம் கராத்தே கார்த்திக், அதுக்கப்புறம் அருள்தாஸ் சார், கவி கல்கி, எல்லாருக்குமே நன்றி. என்னென்னா நம்ம வந்து நம்மளே சொல்லிக்க வேணாம், டைம் வேறு இல்லை. ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் ஆஃப் ஹிஸ்ட்ரி. ஒரு ஃபங்க்ஷன் நடந்து அதில் வந்து பின்னாடி படம் விடும்போது ஆர்டிஸ்டே முன்னாடி பேசுகிற மாதிரி ஆகிடும். ஏன்னா படம் போட்டுருவாங்க இன்னொரு 10 நிமிஷத்தில். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த எட்வின் லூயிஸ் நம்மளுடைய மியூசிக் டைரக்டர், எக்ஸ்ட்ராடனரி டேலண்ட். அண்ட் இப்போ வந்து அவர் பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் வந்து சந்தோஷ் நாராயண் சொல்லிட்டு இருந்தார், ரொம்ப நல்ல டேலண்ட் அப்படின்ட்டு. நான் சந்தோஷ் நாராயண் வரேன். நான் அதுக்கு முன்னாடி எட்வின், ஐ வாண்ட் யூ டு டூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் ஃபியூச்சர். அது ஃபுல் கிரெடிட் கோஸ் டு யுவர் பேரண்ட்ஸ். உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கு தான் வந்து அந்த கிரெடிட் போவோம். ஏன்னா உங்களை அவ்வளோ மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. இப்போ சந்தோஷ், நான் 2 மினிட்ஸ் எடுத்துக்கலாம்ல. ஸோ சந்தோஷ் நாராயணனை பற்றி சொல்லி ஆகணும். படம் போட்டு விட்றாங்க. ஸோ ஐயோ ப்ரோ, இன்னொரு பார்ட்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ என்னன்னா, சந்தோஷ் நாராயணன் மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கள் பார்க்கவே முடியாது. ஃபஸ்ட்டு எல்லாரும் ஒரு தடவை சந்தோஷம் கை தட்டுங்க. இது அவர் மியூசிக்காக கிடையாது, ஃபஸ்ட் டைம் அவர் பேண்ட்டு போட்டு வந்திருக்கார் ஒரு ஃபங்க்ஷனுக்கு. ஸோ அதுவே ஒரு பெரிய விஷயம் ப்ரோ. ஆனால் இங்கே அவங்க பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா காரணம் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து சந்தோஷை என் பைக்கில் உட்கார வச்சுருந்து நிறைய ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிருக்கேன். நான் இது வரைக்கும் எங்கேயுமே சொன்னதில்லை, இன்றைக்கி அவர் சொன்னதுனால சொல்கிறேன். ஒவ்வொரு டைமும் அவர் மியூசிக் கேட்பாங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மச்சான் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வெளியில் வரும்போது நம்ம படத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு அன்றைக்கே தெரியும், சந்தோஷ் டெஃபினட்டாக இல் டூ ஒண்டர்ஸ். யூ ஆர் டூயிங் ஒண்டர்ஸ், யூ வில் டூ ஒண்டர்ஸ் மோர் இன் யுவர் லைஃப். அது 100%. அந்த டேலண்ட்டை வந்து நம்ம சிவி குமார் சார் பார்த்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி. ஓகே. அண்ட் யூ டிசர்வ் கிரேட் திங்ஸ். அதுக்கும் வந்து அவங்க பேரண்ட்ஸ் தான் காரணம். அவங்க அம்மாலாம் வந்து கோயிலில் வந்து ஒரு நாள் பார்த்தேன், அவங்க சாமிக்கு வந்து பாடிட்டு இருக்காங்க. அந்த இசை எங்கேருந்து வருது அப்படின்னா அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து அங்கேருந்து தான். ஸோ சந்தோஷ், ஐ எம் வெரி ஹாப்பி நீங்கள் பண்ணுறது. அண்ட் ஏன்னா சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப நாளாக இருக்கிறதுனால அதை பற்றி பேச முடியாது. நாங்கள் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் அந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் சும்மா அது ஓகே. ஸோ அடுத்தது வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் சார். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டரில் வந்து கார்த்திக் சுப்ராஜ் சார். ஏன்னா அவர் வந்து சில படங்களுக்கு என்னை கூப்பிடுவார், எப்படியாவது அந்த படம் நான் நடிக்க முடியாமல் போயிட்டு இருக்கு எல்லாமே. ஓகே. ஸோ இது மூலிமா ரெக்வெஸ்ட் பண்ணுறேன் பிரதர், நம்ம பிளான் பண்ணுவோம். ஓகே. சிவி குமார் எங்கே இருக்காரு? பீட்சா 4, 5. ஓகே. பை 1 கெட் 1 கேட்டிருக்கோம். பை 1 பை 4 பை 5 பீட்சா வந்துகிட்டே இருக்குது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நல்லன் சார், அவர் வந்து என்ன சொல்லணும்னா, சில இயக்குநர்களை வந்து நம்ம லைஃப் ஃபுல்லாக வந்து இவங்க கூட ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, அது மாதிரி ஒரு டைரக்டர் அவர். அண்ட் ரொம்ப ஹாப்பி. நானே நிறைய தடவை அவர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்கேன். அவர் சொல்லுவார், ஒரு கதை வரணும் ப்ரோ, அது மாதிரி வந்தால் நம்ம பிளான் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவார். ஐம் வெரி ஹாப்பி ப்ரோ. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சூப்பர் மேட்டரை ஒன்று க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஓகே. ஆனால் இன்னும் எனக்கு அந்த டவுட் என்னென்னா, இந்த படம் நீங்கள் எடுக்கிறது கதை யோசிக்கிறது எத்தனை வருஷம் ஆச்சு? ஃபஸ்ட் பார்ட்டு 2 இயர்ஸ். ஃபஸ்ட் பார்ட் எடுக்கிறதே 2 இயர்ஸ் தான். இவங்க லாஸ்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்து இது 3 இயர்ஸாக யோசித்தோம் அப்படின்னாங்க. ஸோ வந்து எதுக்கு இதை திருப்பி சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்கோர்ஸ் கிளாடியேட்டர், அவதார், டைட்டானிக் மாதிரி பண்ணியிருந்தோம். இந்த படம் நான் தான் டப் பண்ணியிருக்கேன். அப்படி எதுவுமே கிடையவே கிடையாது. ஸோ நான் வந்து யாருன்னா மறந்துட்டேன்னா மன்னிச்சிருங்க. என்னென்னா, சூதுகவும் இஸ் அ கல்ட் ஃபிலிம். இந்த படத்தில் கல்ட்டுறதுக்கு ஒன்றுமே கிடையவே கிடையாது. ஓகே. அண்ட் சூதுகவும் ஒரு டார்க் ஹியூமன். இது இந்த லைட் மாதிரி வெரி பிரைட் ஃபன் ஃபிலிம். என்ஜாய் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ. எப்படி அங்கேருந்து வந்தார் பாருங்க மேட்ரு. ஆமாம். அதுதான் மற்ற டைரக்டர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. ரவிக்குமார் சார் எங்கே இருக்கிறா? போயிட்டுதா? ரவிக்குமார் சார், அப்புறம் சரவணன் சார். சரவணன் பிரதர், நம்ம தான் அந்த படம் பண்ண வேண்டியது, ப்ரொடியூசர் தான் பிரதர் அதில் நம்மளை பண்ண முடியாது பண்ணிட்டாரு. நான் ரெடி நெக்ஸ்ட்டு. ஓகே. பாரஞ்சித் இப்போ கிளம்பிட்டார். ஆனால் அவரை பற்றி என்ன சொல்கிறேன்னா, நானும் அவரெல்லாம் ஒன்றா ஆரம்பித்தோம். சென்னை 20 வந்து வெங்கட் பிரபுவோடைய அசிஸ்டன்ட் டைரக்டர். ஆனால் இன்றைக்கி அவர் நிறையா படங்கள் பண்ணாலும் நாங்கள் பார்க்கும்போது அந்த எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான். பட் அவர் வந்ததுக்கும் ஹாப்பி, அவர் விஷ் பண்ணதுக்கும் ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் நிக்கில், தெரியாமல் சொல்லிட்டேன், நீங்கள் நல்லா டக்கு டக்குன்னு ட்ரெஸ் மாற்றுவீங்க அப்படின்ட்டு. அதே இன்டர்வியூவில் 25 ட்ரெஸ் இது வரைக்கும் மாற்றிருக்கோம். அந்த 25 இன்டர்வியூவில் வர கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா, ஃபண்டாஸ்டிக்.
ஒவ்வொருத்தரும் வரும்போது புதுசாக நாங்கள் வந்திருக்கோம் சார் அப்படின்ட்டு இந்த படத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 5-6 இன்டர்வியூக்கு அப்புறம் நாங்கள் அவங்களுக்கு இன்டர்வியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த வேலை எப்படி போயிட்டுருக்கு, சம்பளம்லாம் ஒழுங்காக தராங்களா அப்படின்ற மாதிரி. ஸோ அந்தளவுக்கு எங்களை வந்து டார்ச்சர் பண்ணிட்டாரு நிக்கில். நீங்கள் எத்தனை சட்டை விட மாற்றங்க இது பேர் நான் சொல்லவே மாட்டேன். ஜாலி ஹாப்பி ஃபிலிம். தேங்க்யூ. சாரி சார் நம்ம அர்ஜுன் வாங்க அர்ஜுன். இல்லை சார் இதுதான் பிரச்சனை. என்னென்னா ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பரில் எழுதி பேசலாம் நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்குமா. உண்மையிலே அர்ஜுன் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட். ஏன்னா ஒரு படத்தில் ஒரு டைரக்டர் வேலையை பார்க்கலாம். இந்த படத்தில் எல்லா வேலையும் பார்த்தது அர்ஜுன் தான். இன்ஃபேக்ட் எப்படின்னா வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜர்லேருந்து டேட் செல்லேருந்து எல்லா வேலையுமே வந்து பார்த்த அர்ஜுன் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டராக இருப்பார். எது கிடைக்குதோ அதை வச்சு எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு தெரியும். அர்ஜுன் உங்கள் மேலே பெரிய நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கணும். அண்ட் உங்கள் பேரண்ட்ஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க, அது 100% ஷூர். அண்ட் தங்கராஜ் சார் மேடையில் சொன்னது மேடையில் மறந்துடணும், சரியா? அதெல்லாம் நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கூடாது. ஓகே ஓகே தேங்க்யூ. நான் வந்து இல்லை நான் என்ன சொல்லுறதுன்னா, நீ பார்ட்டி இல்லைன்னா தரமாட்டேன். பார்ட் 3 பண்ணுறோம்ல, பார்ட் 3 பண்ணுறீங்களா? பார்ட்டி இல்லைன்னு சொன்ன மாதிரி இல்லை, பார்ட்டி பண்ணுறதுக்கு சிம்மா இருக்கு. பார்ட்டி நீ தான், நீ பார்ட்டி பண்ணுறியா இல்லையா? பார்ட் 3ல நீ இருக்குன்னு நாங்கள் எடுத்துருக்கோம். நீ வேணா சாயந்தரம் வரமாட்டேன்றா. பார்ட் 3யா? பார்ட் 3 பார்ட்டி நினைச்சிருக்கேன்ப்பா. பார்ட் 3யா? பார்ட்டி இருக்கா இல்ல பார்ட் 3 பண்றீங்களா? பார்ட் 3 ஓகே பார்ட் 3 சார். அந்த கதை ஓகே இப்போ எப்படி போயிட்டு இருக்குன்னா, நான் நல்லெண்ணெய் கூப்பிட்டு சார் இதுதான் சூதுகவும்னு ஒரு படம். இந்த படத்தை ஃபஸ்ட் நீங்கள் தான் டைரக்ட் பண்ணீங்க. அது பார்ட் 2 இப்போ வருது. பார்ட் 3 நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அடிக்கடி மேபி நான் எழுதின்னு வந்து காட்டணும் உங்களுக்கு, கஜினி சூர்யா மாதிரி அவருக்கு எல்லாமே. தேங்க்யூ. அப்புறம் சார் அதான் நான் இப்போ உள்ளே வந்தது வந்து என்னை பற்றி சார் பேசலைன்றதுக்காக வரல சார். இல்லை நான் சில விஷயங்கள் பேசலை. அதான் என்னோட நண்பர் ஆதிக்கு அவரோட வேலையை அந்த டைம் விட்டு வந்தார். அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும். அப்புறம் மரதராணி டைரக்டர் ஏஆர்கேவுக்கு, அப்புறம் ஆலம்பனா டைரக்டர் விஜயகுமாருக்கு. அதான் ஏன்னா நம்ம கூடிய நாங்கள் இப்போ காலையில் எழுந்தோடனே டீ காலில் மீட் பண்ணுவோம். அப்புறம் ஈவினிங் தூங்குறதுக்கு முன்னாடி டீ காலில் மீட் பண்ணுறதுனால அவங்கள டக்குன்னு மைண்டுக்கு வரல. சாரி ப்ரோ. அப்புறம் இன்னும் ஏதாவது பேரை நான் மறந்துருந்தா கண்டிப்பாக மன்னிச்சிருக்கேன். இல்லை அப்புறம் அதுதான் அப்பா ஆதிக்கு அப்பா அவர் வந்துருக்காரு ரவி சார். அப்பா தேங்க்யூப்பா. நானும் சில டேரக்டர்ஸ்லாம் மறந்துட்டேன். தயவுசெய்து அது இன்டென்ஷன் கிடையாது, சும்மா பேச. அதுவிக் சாருக்கு ரொம்ப நன்றி, அவங்க அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தது ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் சப்போர்ட். ஏன்னா சிவி குமார் வந்து அவர் வருத்தப்பட்டார், என்னது வாழ்க்கையில் கஷ்டம் அதெல்லாம். அவர் வந்து ஒரு ஏனா கிடையாது, குதிரை. ஃபாஸ்ட்டாக டக்குன்னு எழுந்துப்பார், ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் சொன்ன மாதிரி தான் என்டர் த ட்ராகன் பார்த்துருப்பீங்க அட்டகத்தில். ரிட்டர்ன் ஆஃப் த ட்ராகன் வந்து இப்போ. ஸோ குட் லக் ப்ரோ. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ ப்ரோ. இங்கே வந்திருந்த அனைவருக்கும் நன்றி. கார்த்திக், நலன், சந்தோஷ், பாபி, ரவி எல்லாருக்கும் நன்றி. இங்கே வந்திருந்த அவங்க வந்து இந்த விருந்து அனைவருக்கும் நன்றி. ரஞ்சித் அவர்களுக்கு நன்றி. இவ்வளோ நேரம் இருந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணி கொடுத்ததுக்கு. அப்புறம் இன்னொரு முக்கியமான மேட்டர் சொல்ல வரேன்ட்டேன். நான் வந்து இது வரைக்கும் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கில் தான் சட்டையை மாற்றி பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் டைம் ஒரு மியூசிக் டைரக்டர் மாற்றிருக்காரு. அவரும் நிக்கிலோட பெரிய ஃபேனாக இருப்பார் போல தெரியுது. உங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்காருன்னு நினைக்கிறேன். நல்லா சொல்லி அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை 17ஆம் தேதி தியேட்டரில் பாருங்கள், பார்த்துட்டு எங்களுக்கு வாழ்த்து. ஸோ ப்ளீஸ் கமலா தேட்டருக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா வந்து இவ்வளோ டைம் எங்களுக்கு கொடுத்தது, ஆல்வேஸ் என்கரேஜிங் அஸ். தேங்க்யூ ஸோ மச் கமலா தேட்டர்ஸ். அண்ட் ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டு விக்னேஷ் ஃபார் ஹோஸ்டிங் த ஈவெண்ட். வெரி நைஸ். தேங்க்யூ, லவ் யூ ஆல். நன்றி. இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். அதான் நானும் நிறைய பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன், அது எல்லாமே பேசிட்டாங்க. என்னன்னா சிவி சார் எப்போதும் ஒரு சில விஷயத்தை வந்து அவருக்குள்ளே வச்சுப்பார். அந்த டேயில் அது நடக்கும் போது தான் அவர் என்ன மனசில் நினச்சாருன்னு தெரியும். இந்த டிசைன் பண்ணும்போது நான் அவர்கிட்ட சார் ஆடியோ லான்ச்சு போடலாமா அப்படின்னு. சார் அர்ஜுன் ஆடியோ தான் நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம்ல முன்னாடியே அப்படின்னு. சார் ட்ரைலர் நம்ம புதுசாக வரோம், ட்ரைலர் லான்ச் போடலாமான்னு. அதெல்லாம் வேண்டாம், டிசைன் அப்படியே இருக்கட்டும்னாரு. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் இது வந்து ஆடியோ லான்ச்சோ ட்ரைலர் லான்ச் ஃபங்க்ஷன் கிடையாது, இது வந்து திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் ரீயூனியன் ஃபங்க்ஷனு. ஸோ அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் நாங்களும் இருக்கோம். ஏன்னா நாங்களும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் நிறைய பேசுகிறோம். இதில் சார் சிவா சார் நம்ம ஆடியோ லான்ச் இதுதான் சார். அப்புறம் ஏன்னா நான் வந்து முண்டாஸ் பட்டியில் தான் வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு கார்த்திக் சுப்ரா சார், நலன் சார், அப்புறம் ரஞ்சித் சார்
இவங்கெல்லாம் பார்க்கும்போது பயம் இருக்கும். அந்த அந்த 11 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பயம் இன்றைக்கி வந்துருச்சு. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒன்றா பார்க்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அப்போ தானே தொடங்குறோம், நமக்கு ஒரு கனவு இருக்கும். ஆனால் அவங்க வந்து அந்த டைமில் அந்த அசால்ட்டாக அந்த படங்களை பீட்சாவாக இருக்கட்டும், சூதுகமாக இருக்கட்டும், தேட்டரில் வேறு லெவல் ஒரு இருக்கும். அந்த சூதுகம் 2ல் சூதுகம் படத்தில் 2 நான் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ரொம்ப நன்றி சார், நலன் சார். இந்த கவுண்டமணி சார் ஒரு படத்தில் சொல்லுவார், அந்த கற்பரை கட்டி அந்த பையன் கையிலே கொடுத்த அப்படின்னு. சார் அந்தளவுக்கு நாங்கள் டேமேஜ் பண்ணல சார், படத்தை வந்து கொஞ்சம் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக தேட்டரில் அது, ஏன்னா எனக்கு வந்து ஃபஸ்ட் வந்து நலன் சார் பார்த்துட்டு அவர் எது என்ன திட்டம் வந்தாவே நான் அந்த படத்தில் கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு நான் சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ சார். அப்புறம் இங்கே எல்லாருக்கும் இந்த மேடையை கொடுத்தாச்சு. ஆனால் நான் ஒரு சில பேரை கூப்பிட வேண்டியது இருக்குது. என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் டீமும் கேமராமேன் டீமோட மேலே வந்தீங்கன்னா அவங்கள மட்டும் நான் கொஞ்சம் மேடை ஏற்றிட்டு முடிஞ்சிடும் சார். வாங்க வாங்க. பேர் சொல்லி யோகராஜ், அவர் அரவிந்த், பார்த்திபன், ராஜேஷ், அரவிந்த், இது கேமராமேன் டீம் முரளி, ஸ்ரீதர், இவர் ரமேஷ், கிஷோர், விஷாலுங்க, அருண் அண்ணன். அதான் இப்போ இவங்க தான் அந்த ஸ்பாட்டில். விஷால் எங்க? ஓகே ஓகே, அதான் இவங்க தான் அந்த ஸ்பாட்டில். ஏன்னா இப்போ நம்ம அங்கே ஸ்பாட்டில் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வந்து ஒரு காரண காரியமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் வந்து அந்த ஷூட்டிங்கை வந்து கரெக்டாக கொண்டு போகிறதா இருக்கட்டும். அது இப்போ யோகராஜ், கதிர், இவங்களா எங்க கதிர், யோகி, இவங்க தான் அந்த இந்த படம் வந்து இப்போ இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்கு இவங்க தான் முக்கியமான ஒரு காரணம். இன்னும் நல்லா சத்தமாகவே எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். எஸ், ஓகே. அப்புறம் இந்த படத்தில் வந்து நாங்கள் வந்து அடுத்து நான் வந்து எங்கள் ஹீரோ சாரை பற்றி தான் பேசணும். அவரை பற்றி பேசுகிறதுக்கு என்ன, ஏன்னா அவரை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எப்போதும் ஸ்பாட்டில் வந்து டைரக்டர் தான் வர ஆர்டிஸ்ட்டை ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் வேலை செய்வோம். ஆனால் எங்களை அவர் கம்ஃபர்டபுளாக வச்சுப்பார் ஸ்பாட்டில். நாங்களே ஏதோ ஒரு இது போனால் கூட அர்ஜுன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக ஹேண்டில் பண்ணுவார். அப்புறம் கருணா சார். இதில் இன்னொன்று எங்களுக்கு வேலையை பெருசாக மிச்சம் பண்ணி கொடுத்தது வந்து நலன் சார். ஏன்னா அவர் அருமை பிரகாசம் கேரக்டராக இருக்கட்டும், நானுவதயம், அது எம்எஸ் பாஸ்கர் சார் கேரக்டராக இருக்கட்டும், ராதாரவி சார் கேரக்டராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவர் டிசைன் பண்ணிட்டார். நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் கருணா சார் வந்தார். அவர்கிட்ட நாங்கள் வந்து டைலாக் சொல்லிட்டு இருந்தோம். சொன்னோடனே இதில் என்ன அர்ஜுன் சார், இதில் நீங்கள் வந்து நிதி அமைச்சராக பண்ணுறீங்க, இல்லை நேற்றுக்கு தான் என்னது வாட்ச்மேனாக பண்ணிட்டு வந்தேன், உடனே அடுத்த நாள் நிதி அமைச்சர் அப்படின்னாரு. ஆனால் அவர்கிட்ட நாங்கள் அந்த அருமை பிரகாஷ் கேரக்டர் பற்றி எதுவுமே பேசல. அவரே வந்து அடுத்த செகண்ட் மாறிட்டார். அதேமாதிரி எம்எஸ் பாஸ்கர் சாரும் நானுவதயம் அந்த கேரக்டரும் அந்த படம் இல்லை அப்படின்னு அடுத்த செகண்ட் நலன் சார் வந்து எங்கள் பாதி வேலையை வந்து சரி பண்ணிட்டார். எங்களுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் குருநாத் நம்ம ஹீரோ கேரக்டர் மேலே தான். அதுவும் அவரும் எங்களுக்கு வேலை வைக்கல. அவர் ஒரு குருநாத், அவர் ஒரு வேலை பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் எட்வின், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹரி எஸ்ஆர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எடிட்டர் அஸ்வின், இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நைஃப் நாராயண் மாஸ்டர், அவருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் சிவி சார் வந்து ஃபஸ்ட்டு சிவி சார் தான் கூப்பிட்டு இந்த வாய்ப்பு ஃபஸ்ட்டு கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா அந்த படம் அடுத்து டேக் ஆஃப் ஆகணும் இல்லைங்களா, அந்த டேக் ஆஃப் ஆகிறதுக்கு என்ன பண்ணும்போது தான் தங்கராஜ் சார் அந்த சுபா ஹோட்டலுக்குள்ளே போகும்போதே வந்து என்னென்னா ஃபீட்ஸ் ஆஃப் ஒரு கதையை வந்து நீங்கள் கதை பண்ணி கொடுங்க அர்ஜுன், அது அவர்கிட்ட சொல்லுங்கன்னாங்க. அப்போ கேமராமேன் கால் பண்ணார் எனக்கு, இது மாதிரி சார் அனுப்பிச்சிருக்காருங்க ஒரு இடத்துக்கு, இது சுபா ஹோட்டல் அப்படின்னு. சார் ஜி விட்டுறாதீங்க, அவர் பெரிய ஆள், சும்மா அவர் ஸ்கூட்டியில் சுற்றிட்டு இருப்பார், அவர் விட்டுறாதீங்க அப்படின்னு. என்ன சொல்கிறீங்க, அப்போ தாங்க நம்ம ஷூட் போக முடியும் அப்படின்னா. நாங்கள் போகும்போது மைண்ட் செட் ஆகிட்டேன், இன்றைக்கி ஃபீட்ஸ் ஆஃப் ஒரு கதையை சொல்லக்கூடாது, சூதுகம் 2 கதையை தான் சொல்கிறோம், அவர் தான் நமக்கு வந்து அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபீட்ஸ் ஆஃப் ஒரு கதை ஒரு 1/2 hour சொல்லிட்டு, சார் சூதுகம் ஒன்று கதை பண்ணியிருக்கேன் சார், அப்படியா அப்படின்னு கேட்டு அப்புறம் அந்த கதையும் சொன்னேன். அதில் அவங்க கூட 4 பேர் கதை கேட்டாங்க. ஸோ அப்புறம் அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டார். ஸோ நான் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கேமராமேன், அந்த ஐடியா கொடுத்த கேமராமேனுக்கு தேங்க்ஸு. அப்புறம் இன்னொன்று, இந்த ஃபங்க்ஷனில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம். அதாவது நம்ம லைஃப்பில் ஏதோ பிரச்சனையாக இருக்கும்போது ஒரு பேர் வந்து நமக்கு ரொம்ப தன்னம்பிக்கை கொடுக்கும். அது யாருன்னா எங்கள் அப்பா பேர் சண்முகவேலு. அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டில் நாங்கள் ரிலீஸுக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒருத்தவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா சண்முகா பிக்சர்ஸ் பாருங்கள். அதாவது நமக்கு
பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு ஒரு பேர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணால் நான் தான் நினச்சிக்கிட்டேன், சரி ஓகே எப்படியும் ஒரு லைஃப்பில் நம்ம எதுவும் அவாய்ட் பண்ணவே முடியாது நம்ம அப்பாவை அப்படின்னு. அப்புறம் என் ஃபேமிலி வந்திருக்காங்க, எங்கள் அக்கா வந்திருக்காங்க, எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே சார், நான் சிம்பிளாக முடிச்சுக்கிறேன் சார். தேங்க்ஸ் சார். வாகே சார், தேங்க்யூ சார். பிடிச்ச டைரக்டர், ஆக்டர் எல்லாருமே வந்திருக்காங்க. அதுவும் இந்த கம்பெனிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்கன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய காமெடியாக பேசணும்னு நினச்சேன், எல்லாமே மறந்துடுச்சு. அதுவே காமெடி தான். இந்த படத்தில் எங்கள் டைரக்டர் ஃபஸ்ட்டு ராகேஷ் அண்ணாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். இந்த ப்ராஜெக்டுக்குள்ள கொண்டு வந்தது ராகேஷ் அண்ணா. முதல்ல ஃபோன் பண்ணி, கல்கி உனக்கு காசு வேணுமா இல்லை நல்ல கேரக்டர் வேணுமான்னு கேட்டாங்க. அண்ணன் நல்ல கேரக்டர் தானே வேணும் அப்படின்னேன். அப்படின்னா அந்த ப்ராஜெக்டுக்குள்ள வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. ராகேஷ் அண்ணாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் அர்ஜுன் சார். இந்த படத்தில் வந்து நிறைய சொல்லலாம் வந்து எங்கள் டைரக்டரை பற்றி. எல்லா வேலையுமே மேனேஜர் வேலையிலேருந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வரல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்ச ஒரு டைரக்டர் எங்கள் டைரக்டர். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவாண்ணன், நன்றிண்ணா. இவங்க கூட நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். கவி என் கூட நடிச்சிருக்காரு, நல்லா வந்திருக்கு படம். தேங்க்யூ. அதுக்கப்புறம் சிவி சார் நிறைய பேர் அறிமுகப்படுத்திருக்கீங்க. இந்த கம்பெனியில் நான் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. ஏன்னா எல்லாமே வந்து சிவிகுமார் சாரோட அறிமுகங்கள். அன்னைக்கு மேடையில் சொன்ன மாதிரி 90 காலகட்டங்களில் வந்து திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு எப்படி வந்து ஒரு ராவுத்ர ஃபிலிம்ஸ் இருந்துச்சோ அதே மாதிரி இந்த 2000 டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிவிகுமார் சார் ஆஃபீஸ் தான் அதை ஷார்ட் ஃபிலிம் பண்ண இயக்குநர்களுக்கு புறாமே ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. அவங்க எல்லாருமே உண்மையிலே பெரிய லெவலில் ஜெயிச்சிட்டாங்க. புதிய கண்டென்ட்டோட தமிழ் சினிமாவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கிரிப்ட் சைடு வந்து ஃப்ரெஷ்ஷாக மாறுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி எல்லோரும் பயந்த இல்லை தயங்கின இன்னொன்று சில சமயம் வந்து கார்த்திக் சுப்ரா சொன்ன மாதிரி சொன்னாலும் புரியாது, படித்தா கூட சிலர் புரியாது. ஆனால் அதை கூட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஸ்கிரிப்ட் ஜெயிக்கும் அப்படின்னு புதிய இளைஞர்களுக்கு வந்து, அதுவும் எப்படின்னா வழக்கமாக இங்கே ஒரு ஃபார்மேட் இருக்குல்ல, ஒரு அசிஸ்டன்ட் ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும், ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கணும், அசோசியேட் ஆகிருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் அதை பிரேக் பண்ணி ஷார்ட் ஃபிலிம் பண்ண இயக்குநர்களுக்கு வந்து நிறைய பேருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து இண்டஸ்ட்ரியவே ஒரு வேறு பக்கம் திசை மாற்றி விட்டார் சிவிகுமார் சார். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து அவருடைய கம்பெனியில் உருவான அத்தனை இயக்குநர்களும் மேடையில் பார்த்தோம். அட்டகத்தி விஜய் சார்லேருந்து நலன் வரைக்கும். இந்த சூதுகவும் முதல்ல வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நலன் குமாரசாமிக்கு. ஏன்னா வந்து நான் அறிமுகமானது ஒரு நெகட்டிவ் கேரக்டர் தான், ஒரு நான் மகாநல்ல. பட் வந்து என்னை வந்து எல்லாருக்கும் தெரிய வச்ச படம் நான் மகளாக இருந்தாலும், அதுக்கப்புறம் இன்னும் பெருசாக ஒரு ஹியூமராக கொண்டு ரீச் பண்ண படம் வந்து சூதுகவும். ஏன்னா வழக்கமாக வந்து நம்ம பெரிய ஆக்டர்லாம் கிடையாது, ஏன்னா ஒரு டெக்னிக்கலாக இருந்து வந்தாலும் எனக்கு பெரிய ஆக்டிங் கற்றுக்கிட்டுலாம் வரல. ஸோ நான்மா நடித்ததே ஒரு விபத்து தான். அதுக்கப்புறம் வந்து சரி உனக்கு ஓரளவுக்கு நடிக்க வரும் அப்படின்னு காமிச்ச படம் வந்து சூதுகவும். அந்த சூதுகம் பண்ண கூட ரொம்ப சீரியஸாலாம் பண்ணலை, ரொம்ப டக்குன்னு எடுத்தாப்புல. நானும் என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, ரொம்ப லைட்டாக. அப்போ எனக்கு அதோட வீரியமே தெரியல எனக்கு. ஆனால் அசால்ட்டாக ஒரு சுமாராக தான் இருந்தேன், அதான் உண்மை. ஆனால் படமாக வந்து தேட்டரில் பார்த்தப்போ வந்து பயங்கரமாக ரெஸ்பான்ஸாக இருந்துச்சு. ரொம்ப தேட்டரே அளவில் போட்டு சிரித்தாங்க. ஸோ பயங்கரமாக இருக்கடா, நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமா அப்படிலாம் தோணுச்சு எனக்கு. ஸோ நான் காமெடியாகவும் நடிக்க முடியும் அப்படின்னு ஸ்க்ரீனில் காமிச்ச நலனுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி அந்த படத்தில் நடித்த விஜய் சேதுபதி மற்றும் அந்த டீம் சந்தோஷ் நாராயணன் சார் எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா அது ஒரு ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம் இந்த டார்க் ஹியூமர் படத்தில். அதே மாதிரி இந்த படம் சூதுகவும் ஒரு
புதிய இயக்குனரை அர்ஜுன் தமிழ் சினிமாவுக்கு வந்து தந்திருக்காரு. ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருந்தா கூட இதுதான் அவர் ஃபஸ்ட் ரிலீஸ் ஆகும்னு நினைக்கிறேன் நான். மிக திறமையான ஒரு இயக்குனர் அர்ஜுன். சார் சொன்ன மாதிரி ஹியூமரை வந்து ஷூட் பண்ணுறது ரொம்ப ஒரு ஷார்ப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம படம் பார்த்து ரசிச்சிடலாம், ஜாலியாக போயிடலாம். ஆனால் அது எடுக்கிறப்ப ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்ட் மீட்டர் எடுக்கணும், கரெக்டான டைமிங்கில் எடுக்கணும். சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட நம்ம பார்த்து வேலை வாங்கணும் டைரக்டர். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு இயக்குனர் வந்து அர்ஜுன். கண்டிப்பாக வந்து ஹியூமர் படங்கள் மட்டும் இல்லை, நிறையா விதவிதமான கதைகளை வந்து தமிழ் சினிமா கொடுத்து அவர் இத்தனை காலம் காத்திருந்த ஒரு காத்திருப்புக்கெல்லாம் ஒரு பெரும் வெற்றி பெற்று நிறைய படங்கள் பண்ணி கோடி கோடியாக சம்பாரித்து பெரிய லெவலில் இந்த மேடையில் எப்படி வெற்றி பெற்றவங்கனாங்களோ அதே மாதிரி இன்னொரு மேடையில் அர்ஜுனும் ஒரு வெற்றி பெற்ற இயக்குனராக வந்து நிற்கணும். அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அதுக்கான ஒரு இடம் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த படத்தை தயாரித்த சிவகுமார் சார், அதுக்கு வந்து மிகுந்த ஒரு பேக் போனாக இருந்த தங்கம் சினிமாஸ் தங்கராஜ் சாருக்கு என்னுடைய நன்றி. அதே மாதிரி இந்த படத்தில் இந்த மாதிரி தம்பிகள் கல்கி, கவி, இந்த மாதிரி வளர்ந்து வரக்கூடிய தம்பிகளை ஊக்குவிச்சு வாய்ப்பு கொடுத்த அர்ஜுனுக்கு தேங்க்ஸ். இந்த மாதிரி நடிகர்களையும் இயக்குநர்களையும் மற்றவங்களை உருவாக்குற மாதிரி இந்த மாதிரி வாய்ப்பு தேடி போராடி நடித்து டேக் ஆஃப் ஆகிற நடிகர்களுக்கும் வாய்ப்பு தரணும். அதே மாதிரி எங்களுடைய ஹீரோ சிவா சார், வணக்கம் சார். நான் அவர் படத்தில் ஒரு படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு பண்ணியிருக்கேன். அதான் என்னுடைய ஒளிப்பதிவு லாஸ்ட் படம். அதுக்கப்புறம் பண்ணவே இல்லை. இல்லை அப்புறம் நடிகர் ஆகிட்டேன்னு சொல்ல போகிறேன். தப்பா இல்லை சார்? அதுக்கப்புறம் சரி சார். ஆமாம், 16 ஒரு படம் எஸ்டி சபா டைரக்ட் பண்ணார். அதுக்கப்புறம் நார்மல் ஆக்டர் ஆகிட்டேன். அப்படியே லைஃப் ட்ராவல் ஆகி கொஞ்சம் நல்லா போய் தான் இருக்குது. ஹீரோயின் வாகை சார். சார் நம்ம ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கணும், சலூன்னு, சேம் காம்பினேஷன். ரொம்ப நன்றி சார். ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய வெற்றி பெறும். அதன் மூலியமாக அர்ஜுனுக்கு ஒரு மிகப்பெரிய லைஃப் அமையணும். தயாரிப்பாளருக்கு நிறையா பணம் கொட்டி மேலும் இதை மாதிரி, ஏன்னா கொஞ்சம் சின்னதாக ஊடலாக கொஞ்சம் இதாக இருந்தார் சிவி சார். இன்னும் தொடர்ந்து இது மாதிரி நிறைய இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தொடர்ந்து படமாக வேண்டிக்கிறேன். வாழ்த்துக்கள். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் பிரஸ், மீடியா மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் தங்கம் சினிமா சார்பாக மற்றும் சூதுகம் டீம் சார்பாகவும் அனைவரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்ல இந்த மேடை அமையறதுக்கு காரணமாக இருந்த என் தாய் தந்தையாருக்கு முதல்ல நன்றி, என் குடும்பத்தாருக்கு நன்றி, மேலும் என்னுடைய ஹோட்டல் ஊழியர்கள் அனைவருக்கும் நன்றி. இந்த சூதுகம் 2 எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி சிவி குமார் சார் ஸ்கூல்ல இருந்து நிறைய டேலண்ட்ஸ் லெஜண்ட்ஸாக உருவாயிருக்காங்க. அந்த வரிசையில் எஸ்ஜே அர்ஜுன் தான் என்னை முதல்ல சந்தித்தார். எஸ்ஜே அர்ஜுன் வந்து முதல்ல என்கிட்ட வந்து கதை சொல்கிறதுக்கு வரும்போது பிசா 4 எடுக்கலான்னு சொல்லி தான் வந்தார். ஆனால் பிசா 4 கதை சொல்லி முடித்ததுக்கப்புறமா, ஆனால் சூதுகம் 2 கதை நான் பண்ணியிருக்கேன். பிசா 4 அவர் தான் கதை சொல்லி ரைட்டிங் எல்லாம் எழுதி கொடுத்தார் எனக்கு. அதுக்கப்புறமா அண்ணே சூதுகம் 2 கதை முடிச்சிட்டேனே, அந்த கதையை ஒரு நாள் கேளுங்கண்ணே அப்படின்னாரு. இல்லை அர்ஜுன், பிசா 4 நான் ஃபஸ்ட்டு பண்ணலான்னு இருக்கேன், எனக்கு சூதுகம் 2 பட்ஜெட்டாக பெருசாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு. இல்லை சார், எங்கள் கதையை மட்டும் கேளுங்க, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்புறம் பண்ணுவோம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் கதையை கேட்டு அந்த கதையை சொன்ன உடனே எனக்கு சினிமாவுக்குள்ளே வந்த புதுசில் 2013 வந்த புதுசில் எனக்கு சூதுகம் பார்ட் 1 வந்து மிகப்பெரிய ஒரு கல்ட் கிளாசிக் மூவியாக இருந்தது எனக்கு. அதை நான் ஒரே நாளில் 3 தடவை பார்த்தேன். அந்த படத்தை நூன் ஷோ, மேட்னி, ஈவினிங் ஷோன்னு சொல்லி 3 தடவை பார்த்தேன். அது என் மனசுக்குள்ளே ரொம்பவே ஓடிட்டதால சரி பிசாக்கு முன்னாடி சூதுகம் 2 பண்ணலான்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆசை வந்து அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே நான் முதல்ல என்ட்ரி ஆகி நான் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறமா அந்த படம் வந்து சிவா சார், மிர்ச்சி சிவா சார் இதில் ஆக்ட் பண்ணுறதுக்காக முதல்ல கமிட் பண்ணாங்க. சிவா சாருடைய எல்லா படங்களும் கலகலப்பு, சென்னை 28,
அப்புறம் தமிழ் படம் எல்லா பார்ட்டும் ஹிட்டு. சென்டிமெண்ட்டாக எனக்கு அந்த சென்டிமெண்ட்டு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. சரி ஓகே சூதுகம் 2 பண்ணும் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி சிவி குமார் சாரும் நானும் சேர்ந்து இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு அப்படி தான் இந்த படத்துக்குள்ளே வந்தேன். இந்த படத்தில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியன்ஸும் ரொம்ப சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. அத்தனை பேருக்கும் தங்கம் சினிமாஸ் மற்றும் சிவி குமார் சார் அவர் மூலயமா எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்கேன். மேலும் இந்த படம் டிசம்பர் 13 இந்த படம் தியேட்டருக்கு வருது. சூதுகம் 1க்கு எப்படி ஆதரவு தந்து பிரசன்ட் மீடியா ரொம்ப அதில் இந்த படத்தை ரொம்ப வேறு லெவலில் சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறோம். கண்டிப்பாக அந்த படத்தை எல்லோரும் டிசம்பர் 13 தியேட்டரில் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. எனக்கு ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருந்தது. ஃபஸ்ட் பைக்கில் இன்றைக்கி காலையில் வந்துட்டு இருந்தபோது எல்லாம் போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டியிருந்தாங்க சூதுகம் 2. அதை பார்க்கும்போதே ஹாப்பியாக இருந்தது. ரிலீஸ்க்கு நெருங்கி வந்துட்டே இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாத்துக்கூடையும் நானும் பார்க்கணுன்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன். ஃபஸ்ட்டு நலன் சாருக்கு நன்றி. ஏன்னா இந்த வேர்ல்டை க்ரியேட் பண்ணி அவர் பண்ணனால தான் எனக்கு பார்ட் 2வில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடச்சிது. அதனால் அர்ஜுனனாவுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா என்னோடய கெரியரில் இந்த ஆக்டிங் கெரியரில் இந்த ரோல் கொடுத்து எனக்கு ஆக்டிங் கெரியர்லேயே ஒரு ஹோப் கொடுத்த கேரக்டர் இது. ஸோ அர்ஜுன் சாருக்கு ரொம்ப நன்றி. சிவி குமார் சார் அண்ட் தங்கராஜ் சாருக்கு ரொம்ப நன்றி. எங்கள் டீம் வந்து எப்படின்னா எங்கள் கேங் வந்து விஜய் சேதுபதி சார் சொல்கிற மாதிரி நம்ம யாரை பெரிய ஆளை நம்ம அட்டாக் பண்ணால் அப்போ தான் நம்ம பெரிய ஆள் ஆகணும். அந்த மாதிரி எங்கள் கேங் இது. ஸோ எங்கள் சிவா சார், ஹரிஷா, கல்கினா நாங்கள் 4 பேர் ஒரு கேங்கு. எங்கள் கேங் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. எப்படின்னா ஒரு கிவ் அண்ட் டேக் ஆகட்டும், ரொம்ப ஆர்கானிக்காக இருந்துச்சு கூட சேர்ந்து நடிக்கும்போது. ஸோ சிவா சார் எல்லாத்துக்குமே நன்றி எங்கள் கேங்க்கு. ஸோ மொத்த டீமுக்கும் நன்றி. எட்வின் ப்ரோ சூப்பராக பண்ணார், செம வைபாக இருந்தது. ஸோ தேங்க்யூ. எல்லோரும் டிசம்பர் 13 தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரு நாள் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸு ரொம்ப சீரியஸான மூடில் இருக்கும்போது அவருடைய மேக்கப் மேன் சசிகுமார் அண்ணன் அவர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் வந்து நம்ம எல்லோரும் வந்து மிர்ச்சி சிவா சார் தான் எல்லாரையும் கலாச்சி நம்ம வந்து பார்த்துருக்கோம். அவரை வந்து ரொம்ப நேரம் ஓட்டிகிட்டு ரொம்ப நேரம் கலாச்சிட்டு இருந்தார். ஸோ எனக்கு அப்படியே பயமாயிடுச்சு. மிர்ச்சி சிவா சாரை பார்க்குறேன், ரொம்ப அப்படியே சிரிச்சிட்டா அப்படியே கூலாக வந்து நடந்து போயிட்டு இருந்தார். அந்த சீக்வன்ஸ் முடிஞ்ச உடனே போய் அவர்கிட்ட, என்ன பிரதர் நீங்கள் பாட்டுக்கு எப்படி கலாய்க்கிறீங்க, அவர் ஏதோ டென்ஷன் ஆகிட போகிறார், கோவப்படுற போகிறார் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், 19 வருஷமாக நான் அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன், இது வரைக்கும் ஒரே ஒரு நாள் கூட அவர் கோவப்பட்டது கிடையாது, ரொம்ப ஸ்வீட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுவார் எல்லா விஷயத்தையும் அப்படின்னு. ஸோ நான் நினச்சேன் 19 வருஷமாக கோவப்படாத ஒரு மனுஷனை பற்றி பேசி இனி கோவப்பட்டுற போகிறாரு அப்படின்னு. ப்ளீஸ் சார் அவரை விட்டுடுங்க சார். உங்கள் கூட ஒர்க் பண்ண அந்த கோல்டன் டேஸ் லைஃப் டைம் மெமரி சார். தேங்க்யூ சார். அப்புறம் இந்த 18-19 வருஷம் சொல்லும் போது தான் ஞாபகம் வருது. நான் இண்டஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 18 இயர்ஸ் ஆகுது. ஸோ நான் வந்து ஆக்டர் ஆகணும்னு முயற்சி பண்ணும்போது பார்த்தா நிறைய அவமானங்கள், நிறைய போராட்டங்கள். ஸோ ஆக்டர் ஆகணும்னா அவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஒரு இயக்குனர்கிட்ட வாய்ப்பு கேட்டு ஆஃபீஸ்க்கு போயிருந்தேன். அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தம்பி வந்து குடிக்க தண்ணி வந்து கொடுத்தாரு. டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களாண்ணா? இல்லைப்பா வேணாம் அப்படின்னா. கொஞ்சம் டைம் ஆகுதுன்றதுனால அந்த தம்பிக்கிட்ட எந்த ஊர் பண்ணீங்க அப்படின்னா, மதுரையிலேருந்து வந்திருக்கேன்னாரு. நானும் மதுரை தான்ப்பா. என்னப்பா படிச்சிருக்கீங்க அப்படின்னா, விஸ்காம் முடிச்சிருக்கேண்ணா அப்படின்னா. விஸ்காம் முடிச்சிருக்கீங்க, இதில் என்னப்பா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணுறீங்களா அப்படின்னு. இல்லைண்ணா நான் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறேன். ஏன்ப்பா அசிஸ்டன்ட் டைரக்டராக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் இல்லைப்பா அப்படின்னா. இல்லைண்ணா ஒரு இயக்குனர்கிட்டையும் 10 பேர் 15 பேர் ஆல்ரெடி அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க, வெயிட்டிங்கில் ஒரு 10 பேர் வந்து இருக்காங்க. ஸோ நான் இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன்னா டெய்லி வந்து நான் வந்து டேரக்டர் கண் முன்னாடி இருப்பேன், எனக்கு எப்படியாவது வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அடுத்த படத்துக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இல்லைன்னா அதுக்காக தான் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகி, அசிஸ்டன்ட் டைரக்டர் பல வருஷங்கள் போராட்டத்துக்கு பிறகு ஒரு கோ டைரக்டரோ அசோசியேட் டைரக்டர் ஆகி, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி ஒரு ஹீரோ கிட்ட போய் கதை சொன்னால் ஹீரோ வந்து ப்ரொடியூசரை கூட்டிகிட்டு வாங்க, ப்ரொடியூசர் கிட்ட போய் கதை சொன்னால் ஹீரோ டேட்டு கேட்டு 2 பேரையும் ஒரே டைமில் சைமில்டேனியஸாக ஓகே பண்ணி ஒரு படம் எடுக்கிறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ நல்ல வேளை நம்மளாம் வந்து டேரக்டர் ஆகணும்னு ஆசைப்படலை அப்படின்னு எனக்கு அன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சுது. ஸோ இவ்வளோ பெரிய போராட்டங்கள் பார்த்தீங்கன்னா என் கண் முன்னாடி டபுளாக வந்து கஷ்டப்பட்ட ஒரு மனிதர் வந்து எஸ்ஜே அர்ஜுன் சார். ஸோ அவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு நடுவில் ஒரு ஹியூமர் கலந்த சூதுகம் 2 சப்ஜெக்டை வந்து உருவாக்கணும்னா ஒரு தனித்திறமையும் தைரியமும் வேணும். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் சூதுகம் 1 சீக்வல் அப்படியே கண்டினியூட்டி ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அதனுடைய கண்டினியூஷனாக ஒரு திரைக்கதையை வந்து வடிவமைச்சு அதுலேயும் வந்து ஒரு ஸ்டண்ட் சீக்வன்ஸு பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டண்ட் சீக்வன்ஸ் வந்து அவர் கிரியேட் பண்ணி நைஃப் நரேன் மாஸ்டர்
ப்ளஸ் வந்து கார்த்திக் டிஓபி இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரே நாளில் அவ்வளோ பெரிய ஃபுட்டேஜை வந்து எடுத்து கொடுத்தாங்க. ஸோ இந்த எல்லாமே அந்த ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்வாங்க. உங்களுடைய கனவுகள்லாம் நிச்சயம் ஒரு நாள் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சிறந்த தயாரிப்பாளர் வந்து தேவை. அந்த மாதிரி தயாரிப்பாளர் தான் வந்து சிவி குமார் சாரும் தங்கராஜ் சாரும் இணைந்து டிசம்பர் 13 அன்னைக்கு இந்த சூதுகம் 2 வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாருடைய உழைப்பும் வந்து வீண் போகாது. ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம டாக்டர் படத்தில் எப்படி கோமதி அக்காவா எல்லாருக்கும் வந்து பிடிச்சதோ அதே மாதிரி இந்த படத்துலையும் என்னுடைய கேரக்டர் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஒரு திரைப்படத்தை ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு படத்தை வந்து பார்க்குறாங்க, இல்லை ஒரு 5 நண்பர்கள் ஒன்றா போய் படம் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரே மாதிரி தான் வந்து அவங்களுடைய கருத்து வந்து இருக்கணும்னு இல்லை. கண்டிப்பாக மாறுபட்ட கருத்து இருக்கலாம். ஒருத்தருக்கு வந்து பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு வந்து பிடிக்காது, ஒருத்தர் வந்து படம் இப்படி இருக்கலாம், இல்லை ஒரு படம் அப்படி இருக்கலாம்னு தாராளமாக வந்து அவங்க வந்து சொல்லலாம். 200 ரூபா கொடுத்து நான் வந்து படம் பார்த்தேன், அதனால் வந்து சோஷியல் மீடியாவில் பதிவு பண்ணுறேன்னு தேவையில்லை. 2 மணி நேரம் நம்ம செலவு பண்ணி படம் பார்த்தாலே தாராளமாக அவங்களுடைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணலாம். பட் ஆனால் என்ன ஒன்று தரக்குறைவாக வந்து இல்லாமல் கொஞ்சம் மரியாதையாக சொன்னீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இது பின்னாடி வந்து நிறைய பேருடைய கண்ணீர் கலந்த வேறு துளிகள் வந்து இருக்குது, நிறைய பேருடைய உழைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ. பொதுவாக வந்து அவர் தங்க அண்ணா இருக்கட்டும், அவர் சிவி சாரை பார்த்து தான் நாங்களாம் படத்துக்கு உள்ள ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பித்து நாங்கள் உள்ள இண்டஸ்ட்ரிக்கு வந்தோம். அவங்க 2 பேரோட உட்காந்தாலே ரொம்ப ஒரு கலகலப்பாக ஒரு 5 மணி நேரம் ஆனாலும் ரொம்ப ஒரு ஜாலியாக போகும், டைம் போகிறதே தெரியாது. ஸோ இப்போ ஒரு படம் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக இது ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சூதுகம் 2 தங்கம் சினிமாஸ் தங்கராஜனன் மற்றும் சிவகுமார் அண்ணன் இணைந்து தயாரித்த திரைப்படம் ரொம்ப அருமையான திரைப்படம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 திரைப்படங்களை அவர் தயாரித்து அதில் அந்த 25 படங்களையும் புதியவர்களை சினிமாவிற்கு புதியவர்களை அறிமுகப்படுத்திய ஒரு பல்கலைக்கழகம். தற்பொழுது டெக்னீஷியன்ஸ் மட்டுமல்லாத தயாரிப்பாளர்களையும் தயாரித்து அனுப்பி கொண்டிருக்கிறார் என்பது ஒரு உண்மையான கருத்து. இந்த திரைப்படம் வெற்றியடைய நெஞ்சாந்து வாழ்த்துகிறேன். அழக வளமுடன். நன்றி. நல்லா வந்திருக்கு இந்த படம். நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் படம் பார்க்கும்போது இந்த படம் தேட்டரில் நல்லா ஓடும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இந்த படம் கொடுத்துருக்கு. அதே மாதிரி இந்த படம் வந்து இப்போ இந்த படம் எழுதி முடிக்கும் போதே இவர் வந்து என்ன சொன்னார், இந்த படத்துக்கு இதோட அடுத்த பாட்டுக்கும் எனக்கு கதை எழுதி முடித்து கொடுத்துட்டாரு. ஸோ இந்த படத்தை தொடர்ந்து அதுவும் நடக்கும்னு நம்புகிறேன். இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்து இந்த அத்தனை ரஞ்சித் சார், கார்த்தி சுப்ராஜ், நலன், வந்திருக்கு சந்தோஷ் மற்றும் அனைத்து ஆதிக் பிரதர், அப்புறம் கௌரவ் பிரதர், வந்திருக்கிற சக்தி ப்ரொடியூசர்ஸ், காஸ்டன் குரு அனைவருக்கும் என்னுடைய நன்றி. அப்புறம் இந்த படத்தில் வந்து வாகச்சந்திர சார் வந்து ஒரு செம ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக அந்த ரோல் பெருசாக பேசப்படும். அதே மாதிரி சூதுகோமில் வந்து அருமை பிரகாசத்தை விட்டுட்டு வேறு யாரையும் நம்ம வந்து பண்ணவே முடியாது. நாங்கள் பிளான் பண்ணும்போது யார் வேணாலும் இருக்கலாம், ஆனால் அருமை பிரகாசத்தை விட்டுட்டு இந்த படமே பண்ணக்கூடாது அப்படின்ற அளவு தான் அவரோட ரோல் இருந்துச்சு. ஆமாம், அதனால் இங்கே வந்து இருந்து எங்களை வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி. உங்களை நீங்கள் வந்து இன்றைக்கி எனக்காக நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை செலவழித்து இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்து எனக்காண்டி இந்த மேடையை அலங்கரித்ததுக்கு அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இந்த படத்தில் நடித்த அனைத்து ஆர்டிஸ்ட்டுக்கும், அவங்க அனைத்து நடிகர்களுக்கும், அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் என்னோட மிகச்சிறந்த நன்றி. அப்புறம் இந்த படத்தை வந்து வெற்றிகரமாக இந்த ப்ரொடக்ஷனை முடிக்க எங்களுக்கு உதவி பண்ண என்னோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் ராகேஷ், அப்புறம் ஹரிஹரன், அப்புறம் சந்தோஷ், ரவிக்குமார், 3 பேருக்கும் மிக்க நன்றி, மகிழ்ச்சியும். அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தை 13ஆம் தேதி தேட்டரில் வந்து பாருங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னர், ஒரு ஃபன் ஃபிலிமாக இந்த படம் இருக்கும். உங்கள் அனைவருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியங்கிறது கடைசியாக வந்த பெரிய படங்கள்லேருந்து சின்ன படம் வரைக்கும் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதில் வந்து இந்த சிவகுமாரோட நிச்சயமாக அவரோட நம்பிக்கையில் இருக்கிற படங்களில் எத்தனை டைரக்டர், எத்தனை கேமராமேன், எத்தனை பேரை இந்த கம்பெனி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அது மாதிரி இந்த படம் பெரிய வெற்றி படமாகணும் வேண்டி நன்றி. முக்கியமாக சொல்லணும்னா ஆல் கிரெடிட் கோஸ் டு சிவி குமார் சார். ஏன்னா அவரதே ஒரு மினி யூனிவர்சிட்டி, அதில் வந்து எல்லாருமே டிஸ்ட்ரிக்ஷனில் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி அர்ஜுன் இந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். எல்லா காஸ்ட் அண்ட் குரூ எல்லாருக்கும் என்னோட இசை வெளியீட்டு விழா ஒரு மாநாடு மாதிரி நடக்குது. இண்டஸ்ட்ரியில் உள்ள டெக்னிக்கலாக ரொம்ப சவுண்டான லெஜண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒன்றா கூடியிருக்காங்க. இது வந்து வேறு வேறு டீம்லேருந்து கிடையாது, ஒட்டுமொத்தமாக எல்லாமே வந்து சிவியோட ப்ரொடக்ஷன்லேருந்து வந்த இத்தனை லெஜண்ட்ஸ் இருக்காங்கங்கிறது இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம்.
சூதுகவும் நம்ம பார்த்து ஏற்கனவே பார்த்து ரொம்ப வியந்த ஒரு படம். கண்டிப்பாக சூதுகவும் 2வும் மிகப்பெரிய வெற்றி படமாக தான் இருக்கும். சிவி அத்தனை அவர் வந்து நிறைய நியூ கம்மர்ஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருந்தாரு. இன்றைக்கி எல்லாருமே லெஜெண்டாக இருக்காங்க. அவர் எடுத்த படங்கள் மூலியமாக நிறைய லெஜெண்டுங்க உருவானாங்க. ஆனால் லெஜெண்டுங்களை வச்சு அவர் படம் பண்ணலை. இப்போது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிவி வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நிறைய படம் பண்ணிக்கிட்டே இருப்பார். திடீர்னு பார்த்தா மிகப்பெரிய ஸ்ட்ரகிளில் இருந்தாச்சு. அவர் விழுந்துட்டார் அப்படின்னு நினைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் 1 கிலோமீட்டர் தாண்டி ரன்னிங்கில் இருப்பார். தொடர்ச்சியாக அந்த சினிமா மேலே உள்ள பேஷனால் அந்த படம் பண்ணுறதோட வேகத்தை அதோட குவாலிட்டியை விட்டு கொடுக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கார். கூட சேர்ந்து படம் பண்ணக்கூடிய தங்கம் சினிமாஸ். ஜென்ரலாக ஹோட்டல் வச்சுருக்க எல்லாருமே ருசியை பற்றி பேசுவாங்க. அவர் வந்து உணவை பற்றி பேசுவார். உணவை எப்படி சாப்பிட்ணுங்கிறத பற்றி பேசுவார். நண்பர்களையாட்ட எல்லார்ட்டையாக இருக்கணும். அவர் வந்து குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு ஆள். தங்கமான மனசுக்காரரு தங்கராஜ் அண்ணன். அவங்க 2 பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாமே புது டீம். நம்ம நடிச்சிருக்க காஸ்ட் அண்ட் குரூ பற்றி சொல்லவே வேண்டாம். புதுசாக மியூசிக் பண்ண இன்னைக்கு அந்த எட்வின் லூயிஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தார். நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அம்மா அப்பாவுக்கு நன்றி. அம்மா அப்பா இங்கே வந்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் தென் ஸ்ரீனிவாஸ் கவிநயம். ஸோ ஹீ வாஸ் த ஒன் ஹூ ஐடென்டிஃபைட் மீ. ஹீ வாஸ் த ஒன் ஹூ டுக் மீ டு நலன் சார். அண்ட் நலன் சாரோட அசோசியேட் ஆகிறதே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங். அவருடைய படமான சூதுகம் 2 கிடச்சிது. ஐ திங்க் பிளெஸ்ஸிங் இன் போனஸ். அண்ட் தென் சிவி குமார் சார், தங்கராஜ் சார், அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அர்ஜுன் அண்ணா ஃபர்ஸ்ட் தீம் சாங் பண்ணதுக்கப்புறம் ஹீ கேவ் மீ லாட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். அதுக்கப்புறமா தான் இன்னும் பெட்டரான ஒரு பொசிஷனுக்கு மூவ் ஆகி போச்சு. எனக்கு தெரியல நான் பண்ணுறேனான்னு. ஆனால் அதுக்கப்புறமா தான் லேட்டராக நான் தான் பண்ண போகிறேன் மியூசிக்ன்றதே எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் தென் சிவா சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மோட்டிவேட்டிங் மீ ஆல்வேஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் பீயிங் தேர். And then I want to thank my performance teacher Jenna, and then performing arts teacher Mike Dines. So thank you all. Thank you so much for coming here. நன்றி. டிசம்பர் 13 படம் ரிலீஸ். எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த சிவி குமார் சாருக்கும் தங்கராஜ் சாருக்கும் நன்றி. இந்த படத்தை டிசம்பர் 13 எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த படத்தில் பாடல்கள் எழுதியிருக்கேன். இந்த வாய்ப்பு தந்த அர்ஜுன் சாருக்கும் சிவி குமார் சாருக்கும் தங்கராஜ் சாருக்கும் ரொம்ப நன்றி. அண்டு எட்வின் கூட நான் ஒர்க் பண்ண ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நீங்கள் எந்த வரிகள் எழுதி கொடுத்தாலும் அந்த வரிகளுக்கு வெரைட்டி ஆஃப் டியூன் கம்போசிங் பண்ணுவாங்க. ரொம்ப குயிக்காக பண்ணுவாங்க. அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு ஹரி கூட ஆல்ரெடி நான் அக்கரன்கிற மூவியில் ஃபுல் சாங் எழுதியிருந்தேன். ஹரியும் ரொம்ப எக்ஸலண்ட் மியூசிக் டைரக்டர். 2 பேர் கூடயும் நான் ஒர்க் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். நன்றி. இந்த படம் வந்து க்ளோஸ் டு மை ஹார்ட் வந்து ஒரு 3 பீப்புளால். ஃபஸ்ட்டு என் பிரதர் நண்பர் சிவி. நானும் சிவி வந்து எல்லா ஸ்கிரிப்டு, இப்போ இந்த பாடல், இந்த ட்ரெய்லர் எல்லாமே முதலையே நான் பார்த்துட்டேன். ரொம்ப கேட்சியாக இருக்குது. இந்த டிசம்பர் மந்த்து வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வந்து செலிப்ரேஷன் டைம். அந்த செலிப்ரேஷன் டைமில் செலிப்ரேட்டிங் ஃபில்ம்ஸ், நல்ல காமெடியாக ஜாலியாக இருக்க ஃபில்ம்ஸ் வந்தால் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டிசம்பர் மந்த்தை தேர்ந்தெடுத்ததில் நானும் அதில் வந்து ஒரு அங்கம். அடுத்ததாக வந்து அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா அவர்கள். ஏன்னா அவர் அகில உலக சூப்பர் ஸ்டாராக ப்ரமோஷன் பெற்ற தமிழ் படத்தோட ரிலீஸ் அன்றைக்கி தான் தூங்கா நகரம் பூஜை போடப்பட்டது. என் பூஜையில் வந்து சிறப்பித்த அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கு வந்து மிக்க நன்றி. எப்பயுமே சிவாட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிகிட்டு இருந்தோம்னாலே சரி ரொம்ப கலகலன்னு அவரையும் கிண்டல் பண்ணிடுவார், பேசிகிட்டு இருக்க நம்மளையும் கிண்டல் பண்ணிடுவார். இப்போ கூட கிண்டல் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. இல்லை கரெக்டாக? ஸோ எப்பயுமே ஒரு சோல்ஃபுல் டீம் சேர்ந்தாலே வந்து அந்த படம் சோல்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததான் அந்த படத்தோட டைரக்டர் அர்ஜுன். பீஸா 4க்கு வந்து ஆக்சுவலாக என்னையை நடிக்க வைக்கணும்னு சொல்லி முதலையே பேசினார். அதுவும் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். நடக்கும்ல பிரதர்? சூப்பர். ஸோ இந்த டீமுக்கு எஸ்பெஷலி மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரேமிங்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த படம் டிசம்பர் 13 வருது. டெஃபினட்டாக இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும்.
இதில் ஒரு பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி அப்படின்ற 2 விஷயத்தை மட்டும் ஒன்று சொல்கிறேன். சூதுகவும் நாடும் நாட்டு மக்களும் நம்மெல்லாம் பாசிட்டிவாக இருந்தோன்னா நாடும் நாட்டு மக்களும் சந்தோஷமாக இருப்பாங்க, குதூகலமாக இருப்பாங்க, நம்ம பேசுவோம். நெகட்டிவாக இருக்கவங்களுக்கு நாடும் நாட்டு மக்களும் நம்பியாரோட சேயிங்ஸ் கடைசியில் அதே தான். ஸோ நெகட்டிவாகவும் பாசிட்டிவாகவும் நமக்குள்ளே தான் இருக்குது. இங்கே இருக்கிற நிறைய பேர் பாசிட்டிவாக இருக்காங்க, ஆனால் சில பேர் இந்த நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணணுன்ற காரணத்துக்காக வர்றாங்க. ஒரு படத்துலையும் சரி, ஒரு விஷயத்துலையும் சரி, கஷ்டப்பட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி ப்ரொடியூசர் கஷ்டப்பட்டு படத்தை எடுத்து அந்த படம் சக்ஸஸ் ஆகி பேர் வாங்கி பாசிட்டிவிட்டி வர்றவங்கள அந்த பாசிட்டிவிட்டியை நெகட்டிவாக மாற்றி அவங்க பேர் வாங்கிட்டு இருக்காங்க. சில பேர், நான் நிறைய பேரை சொல்ல, சில பேர். அந்த சில பேருக்கு எனக்கு தாழ்மையான வேண்டுகோள், தயவுசெய்து நாட்டும் நாட்டு மக்களும் நல்லா இருக்கட்டும்னு மட்டும் நினைங்க. நன்றி. மரகநாணயம் கதையும் நான் அவருக்கு நரேட் பண்ணியிருக்கேன். எங்கள் டீமில் எல்லாருமே அவர்கிட்ட கதை நரேட் பண்ணிட்டு தான் படம் பண்ணியிருக்கோம். அது தெரியல, அவர்கிட்ட ஒரு ராசின்னு நினைக்கிறேன். இந்த தடவை பண்ணிட்டோம். எங்கள் டீமில் இந்த தடவை மாட்டிட்டாரு. நான் படம் பார்த்துட்டேன். ஃபுல் ஃபன். சிவா சாரோட ஒன்லைனர் அல்டிமேட்டாக இருக்கும். நலன் சாரோட வேர்ல்டில் அர்ஜுனோட ஒன்லைனர்ஸ் பயங்கரமாக ஒர்க் ஆகிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். என்னோட மரகநாணயம் உருவாக்கத்தில் மிக முக்கிய பங்கு சூதுகவும் தான். இப்போ திருப்பூரில் டிஷர்ட் தயாரிக்கிறதுக்கு ஒரு பேட்டர்ன் போடுவாங்க, அப்புறம் அந்த பேட்டர்ன் எடுத்து வச்சுருவாங்க. அந்த பேட்டர்னில் பல டிசைன் வரும். அந்த மாதிரி சூதுகோமோட பேட்டர்னை எடுத்து பண்ணதான் மரகநாணயம். அப்படியே அதே பேட்டர்னில் டிசைன் பண்ண வேற ஒரு டிஷர்ட் தான் மரகநாணயம். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் நலன் சார், சூதுகோம், சிவி குமார் சார் வந்து நான் வெளியில் பசங்கன்னா வீட்டுக்கு கட்டிக்கிட்டு வருவாங்க, பொண்ணுங்கன்னா வெளியே கட்டி கொடுப்பாங்களா, அந்த மாதிரி என்னை கட்டி கொடுத்த பொண்ணு அப்படி தான். ஏன்னா அவரோட பேர் தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது. சிவி குமார் சார் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, உங்கள் நண்பர்கள் அங்கே பண்ணியிருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு தான் டெல்லி பாபு சார் எனக்கு நம்பிக்கையாக அந்த படம் கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு ஸ்கூல் சிவி சார். அண்டு என்னோட இனிய நண்பர் அர்ஜுன் டைரக்டர். அவர் பல திறமைகளை தாண்டி அவர் மிக மிக நல்ல மனிதர். அது அவர் கூட பழகின எல்லாத்துக்குமே தெரியும். அடுத்தவங்க வந்து நல்லா இருக்கணும், ஒரு பாயிண்ட் கூட கெடுதல் நினைக்காத ஒரு மனுஷன். அவர் இன்னும் பல உயரங்கள் போகணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவரோட டேலண்ட் வந்து சூதுகம் அப்படிங்கிற ஒரு இதில் இல்லை, இன்னும் பல விஷயங்கள் இருக்குது, பல கதைகள் இருக்குது. அடுத்தடுத்து இன்னும் பல உயரத்துக்கு போகணும்னு நான் வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. சிவி சார், ரொம்ப நன்றி என்னை அடித்ததற்கு. நீங்கள் இன்னைக்கு இல்லைன்னா நான் இன்றைக்கி இல்லை சார். கண்டிப்பாக கிட்டத்தட்ட 15 படம் உங்கள் கம்பெனியில் என்னை இந்த இண்டஸ்ட்ரியில் ஸ்ட்ராங் ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு முக்கியமான காரணம் சார். ரொம்ப நல்லா இருந்தது சார். ட்ரெய்லர் லாஸ்ட் சாங் சூப்பராக இருந்தது. எனக்கு சூதுகம் ரொம்ப முக்கியமான படம் சார். அந்த படத்தோட எடிட்டிங் முறை வந்து ரிதம் எடிட்டிங் ஃபஸ்ட்டு ஃபுல் லென்த் படத்துக்கு ட்ரை பண்ணது சந்தோஷோட மியூசிக் சப்போர்ட்டில். ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படம் எனக்கு. இன்னை வரைக்கும் அது எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தான் சார். ரஞ்சித் சார், என்னை இந்த இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார். எப்பயும் உங்களை மறக்க முடியாது சார். வாழ்த்துக்கள், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். ஸோ திஸ் ஃபிலிம் இஸ் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் பிகாஸ் இது என்னோட முதல் படம். காஸ்டியூம் டிசைனராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் எஸ்பெஷலி தங்கராஜ் சார் அண்ட் சிவி சாருக்கு என்னோட தேங்க்ஸ் பிகாஸ் ஃபார் இன்ட்ரடியூசிங் மீ டு த இண்டஸ்ட்ரி அண்ட் பீன் அ பிக் சப்போர்ட் ஃபார் திஸ் ஃபிலிம் ஃபார் மீ. அண்ட் கமிங் டு மிர்ச்சி சார், ஸோ ஆக்சுவலி ஒரு நாள் நான் கூப்பிட்டு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வில் டிசைன் அவுட்ஃபிட் ஃபார் அன் ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு. சார் ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு, இல்லைம்மா நம்மளுக்கு எப்பயும் ஒயிட் ஷர்ட் அண்ட் ப்ளூ ஜீன்ஸ் தான் என்னோடய ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் அவரோட ஸ்டைல், இப்பயும் அதுதான் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பர்சனை இந்த மூவியில் நம்ம கலர்ஃபுல்லாக, ரெட்ரோவாக, விண்டேஜாக காமிச்சிருக்கோம். ஸோ ஐ ஹோப் லைக் இட் சார். அண்ட் கமிங் டு ஹரிஷா ஜஸ்டின், she is already very fashionable, so எங்களுக்கு very easy to work with her and very comfortable was also to work with her. Thank you. And talking about the movie, நான் சில சீன்ஸ் பார்த்த வரைக்கும் the one word that strike me na, it was a very stress buster. இந்த எராக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரான மூவியாக இருக்கும் and it will be liked by everyone. So please do watch it in the theaters. Thank you so much. Thank you everyone. Thank you. எனக்கு இது ரொம்ப சிறப்பான மேடையாக எனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா அட்டகத்தி என்னோட முதல் படம். ரஞ்சித் அண்ணா பண்ணாங்க. அதில் வந்து உதவி கலை இயக்குனர் அப்படின்ற ஐடி கார்டை கொடுத்துட்டு சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து நான் அசிஸ்டண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணேன். அந்த கம்பெனியில் ப்ரொடியூசராக வந்து சிவி சார் பண்ணாங்க.
அதுவும் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அதில் உதவி கலை இயக்குனராக ஒர்க் பண்ண ரஞ்சித் அண்ணன் இருந்தாங்க. இன்றைக்கி அதே கம்பெனியில் வந்து கலை இயக்குனராக ஆக்கியிருக்காரு. பெரிய பெரிய மலைகளை உருவாக்குன ஒரு பெரிய ப்ரொடியூசர். அவரோட ஸ்கூலுக்குள்ளே நானுமே வந்து இப்படின்னா உள்ளே போயிடணும்னு சொல்லிட்டு உள்ளே வந்து இன்றைக்கி வந்து கலை இயக்குனராக ஆகியிருக்கேன். அந்த வாய்ப்பளித்த சிவி சாருக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண டைரக்டர் எல்லாமே வந்து பரபரப்பாக போயிட்டே இருக்கும். நாளைக்கு ஷூட்டுன்னுவாங்க, இந்த சைடில் ப்ரொடியூசர்கிட்ட பேசணும், அது இதுன்னு போயிட்டே இருக்கும். எது பற்றியும் கவலை இல்லாமல் நாளைக்கு காலையில் வந்து ஃபஸ்ட் ஷாட் வைக்கிறப்போ இருக்குது இல்லை அதை பற்றி எதுவுமே இல்லை. தான் எடுத்துகிட்டு வந்த ஒரு விஷயத்த ரொம்ப சூப்பராக அழகாக எடுத்து முடிச்சு கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி கேமராமேன் கார்த்திக் துளை அவர்கள், எல்லாருக்கும் என்னோடய டீமுக்கும், தங்கராஜ் சார் இந்த சைடில் ஒரு ப்ராப்ளம் போயிட்டே இருக்கும். ஆனால் அந்த ப்ராப்ளத்தை ரொம்ப இந்த சைடில் வந்து சால்வ் பண்ணிக்கிட்டே இருப்பார். சார் சிவி சார்கிட்ட ஒரு பிரச்சனை பேசிகிட்டே இருப்போம், அதுக்குள்ளே வந்து தங்கராஜ் சார் வந்து அந்த ப்ராப்ளத்தை எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அழகாக ஷூட் நடக்கணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அழகாக பண்ணி இந்த படத்தை டோட்டல் டீம் ஒர்க்காக எடுத்து முடிச்சு கொடுத்துருக்கோம். பாடல் எல்லாமே நல்லா வந்திருக்கு. எல்லாமே பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஆதரவுகளுக்கு மிகவும் நன்றிகள்.